யாரு நீ? யாரா நீ? யாரு நீ? போலா. யாரா நீ? உனக்கு பெயர் இல்லையா? யாரா நீ? பெயர் என்ன? இந்த கருப்பை கூப்பிடுற காதை இல்லையா? கருப்பை கூப்பிடுற இந்த கருப்பை கூப்பிடுற இந்த கருப்பை இல்லையா? கருப்பை கூப்பிடுற காதை இல்லையா? பெயர் இல்லையா? உனக்கு பெயர் இல்லையா? ஏன் உன் பேரா? உனக்கு பெயர் இல்லையா? பெயர் இல்லையா உனக்கு? பெயர் இல்லையா? அதிகாரமா கத்துற. உன் பேரை சொல்லு. உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? இல்லையா? டேய், உன்னை செமக்கணும், உன்னை பேர் சொல்லி அழைக்கணும், உன்னை சபையிலேயே பார்க்கணும். இந்த பிள்ளை செமக்கணும்னு ஆசைப்படுது. இந்த பிள்ளைக்கு அதிகாரம் பிடிச்சல நிக்கணும். நீ சும்மா ஏன்னு கத்துனா அப்புறம் கூட்டத்தில் எப்படி சபையில் போய் நிற்கும் போது எப்படா வந்து வரும்? எப்படா இப்படியே கத்திக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதானா? இன்னாரா இந்த கருப்பை வந்திருக்கா? இது பீச்சர் சொந்தக்காரன். நான் அடிச்சு உட உன்னால அடிச்சு உடைக்க முடியாதா? கிட்டத்தட்ட 48 மடையா ஆண்ட தெய்வம்டா உங்க தெய்வம். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படியே கத்திக்கிட்டு போதுமா? நின்றுக்கடா டேய், நின்றுக்கடா. உன் தெய்வம் வந்து நல்ல வார்த்தை 3 விதமா கட்டுல இருக்குடா. சொல்ற வார்த்தை புரியுதா? அதை நான் உடச்சு கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? உடச்சு கொடுத்துறேன். அதே போல அதிகாரம் முடிச்சு கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை கேட்டு கருப்புன்னு தான் காட்டுது. சொல்ற வார்த்தை புரியுதா? அது முழுமையா அனுப்பாட்டி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாதா? அது மட்டும் பயப்படாத. அதே போல நல்ல வார்த்தை முன்னேற்ற பாதி ஏற்படுறேன். வாழ்க்கையில நல்ல வார்த்தை நிம்மதியே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதையும் சரியாகி கொடுத்துறேன். சொல்ற வார்த்தை புரியுதுல? இதுல ஒரு சூட தேத்துறா. நல்ல வார்த்தை செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இது உன் கையில வச்சுக்க. இது உன் கையில இருக்கட்டும். மண்டிக்கிடு. அதே போல் வீட்லேயுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா. வீட்டையும் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாதா? அதே போல் தொழிலில் எவ்வளோதான் நீ உழைச்சாலும் அந்த உழைப்பவே நிப்பாட்ட முடியலை. முதல்ல ஒரு தெய்வம் கூட வந்து நின்றா தானே அது சரியே பண்ண முடியும். இங்கே மட்டும்தான் அதிகாரம் முடிச்சு நிற்கிறது தவிர நல்ல வார்த்தைகள் முழுசாக வந்து நிற்கவே மாட்டேங்குது. அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். நல்ல வார்த்தைகள் அதை தான் உடச்சி கொடுக்குறேன். உடச்சி கொடுத்து செஞ்சு கொடுத்துறேன். கவலைப்படாது. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது சபையிலேயே போய் நிற்கும் போது என்ன ஆகுது? சும்மா இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அந்த நிலைமை தான் உனக்கு ஏற்பட்டு இருக்கு. சொல்ற வார்த்தைக்குள்ள அதை நான் உடச்சு கொடுத்துட்றேன். பூமடி போட்டு எதுலையா போட்டு யாரு சும்மா ஏய் ஊயின்னா என்ன அர்த்தம்? சும்மா இது எப்படி கம்பையில் கட்டி காக்குறது, எப்படி வந்து முன்னை பின்னை போய் நிற்கிறது, காவலா இப்படி போறது. அதே போல நல்ல வார்த்தை மூத்த வாரிசெல்லாம் நல்லா ஆடி அலங்கரிச்சு போய் நிற்கிறது. உனக்கே வேணாமா? பட அடிக்க வேணாம். அப்பதான் வந்து உன்னை இந்த கம்பெனியில நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கும். முன்னை பின்னை வாழ் வீசி போற வேண்டிய ஒரு வெத்தாவுல போற மாதிரி இருக்கு. கட்டையை உடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னால வர முடியாதா? இதுக்கு மேல என்ன செய்யணும்? சரி, நான் உன் கையில் ஒரு கனி கொடுத்துருக்கேன். சொல்ற வார்த்தை போடல. அதாவது நல்ல வார்த்தைகள் வாப்புட்டு உடையணும்னா உன் தெய்வம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு வேற கூப்பிடுது. உன் ஆலயத்துக்கு நான் இல்லை, நீ தான் போகணும். சொல்ற வார்த்தை போடல. அங்கே போய் நல்ல வார்த்தைகள் அமாவாசை 3 அமாவாசை போயிடும். சொல்ற வார்த்தை போடல. 3 அமாவாசை இருக்கிற இடத்துல போவோம். பூர்வீகத்துக்கு தான் போகணும். சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை கேட்கணும்.
அதாவது பூர்வீகம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வடக்கிருந்து வந்துவீங்க. சொல்ற வார்த்தை புரியல. வடக்கிருந்து வந்துட்டு இன்னைக்கு நல்லா வார்த்தை தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டீங்க. நல்லா வார்த்தை கேட்டுக்கணும் சொல்ற வார்த்தையில். ஆனால் காலி பண்ணி போனாலும் ஆனால் அதிகாரம் முடிச்சுக்கணும்னா அதுக்கு நீ ஏற்கனவே உன் குளத்தில் ஒருத்தன் மட்டும் போயிட்டு வந்திருக்கான் பூர்வீக இடத்துக்கு. ஒருத்தன் மட்டும் சொல்ற வார்த்தை அதான் நான் சொல்கிறேன். ஒரு வகையாரா உள்ள போயிட்டு வந்திருக்கேன். அவங்கிட்ட தான் முழுசாக நிற்குது எல்லா தெய்வம். சொல்ற வார்த்தை புரியுதா? அதனால தான் வந்து நீங்கள் பிடிமணி எடுத்துகிட்டு வந்தாலும் என்னதான் வச்சு கும்பிட்டாலும் சில பேர்கிட்ட மட்டும்தான் முழுசாக நிற்குது. சொல்கிற வார்த்தை புரியா? மற்றவன்ட்டெல்லாம் பிடிச்சி நிற்க மாட்டேங்குது. ஏதோ வந்தோம் போனோம் என்னதான் சபையில் நின்றோம் ஆடணும் இப்படின்னு கலைஞ்சிட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சொல்கிற வார்த்தை புரியா? நீ என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு போகணும். சொல்கிற வார்த்தை புரியுதா? சொல்கிற வார்த்தை புரியுதா? போகணும். 3 தடவை போகணும். எந்தெந்த தடவை? 3 அமாவாசை போயிட்டு வந்துரு. 3ஆவது அமாவாசைக்கு உனக்கு பிடிச்சி உடச்சி அதாவது கம்பையே கலங்கடிச்சு வச்சுக்கணும். சொல்கிற வார்த்தைக்குள்ள ஆனால் நீ நல்ல வார்த்தை தெய்வம் எப்படி தெய்வம் தெரியுமா? முன்னையும் பின்னையும் போகிற தெய்வம். சொல்கிற வார்த்தை முன்னையும் பின்னையும்னா முன்னாலேயும் போகும் பின்னாலேயும் நின்று வரும். சொல்கிற வார்த்தை புரியா? வாழை வீசிக்கிட்டே வரும். சொல்கிற வார்த்தை புரியுதா? அப்படிப்பட்ட தெய்வத்தை சம்மந்துக்கிட்டு இருக்க அந்த தெய்வம் முழுசாக வந்து நின்றோம். கவலைப்படாது. இப்போ நான் ஒரு கனி கொடுத்துருக்கேன் உனக்கு. இதை நீ நல்லா வார்த்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சிட்டு 11 ரூபா கணி கொடுத்து பக்கத்தில் 11 கணி விடாம மட்டும் விளக்கு போடணும். சரியாக 72 நாளைக்கு விடாம விளக்கணும். எத்தனை நாளைக்கு? 72 நாளைக்கு 11 ரூபா காணிக்கே எடுத்து வைக்கணும். இந்த அப்படி நல்லா வார்த்தை மறந்துடக்கூடாது ரமணே. சொல்ற வார்த்தை இதை நல்ல வார்த்தை வருமானத்துக்காக கொடுத்துருக்கேன். வருமானத்தை நிறையா உட்கார வச்சு தரேன். அதே போல் முன்னேற்ற பாதை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே போல் இடம் ஒன்று பிரச்சனையாக இருக்குது அதையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். அதே போல் குடும்பத்தில் நிம்மதி முதல்ல வேணும் அதையும் செஞ்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. இதை நல்லா வார்த்தை கேட்டோம்னா அதை சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்திக்கணும். மறந்துடக்கூடாது. 3 நாளைக்கு பயன்படுத்திக்கணும். இதைப்படி இதை வீட்டு நிலையில் கட்டு. ஓ தெய்வத்தோட நானும் சேர்ந்து வந்து நிற்கிறேன். மறந்துடக்கூடாது. கவலைப்படாம போ. கண்டிப்பாக நல்லா வார்த்தை வந்துடும் சொல்லிட்டு நடாயா. போயிட்டா ஏச்சுக்கையா.